இருக்காரா ஐயா? மாடியில் ஜாலியா இருக்காரு. சிவா மாஸ்டர் வர. வாங்க மாஸ்டர். வாங்க வாங்க மாஸ்டர் வாங்க. ஹாய் ஹாய், ஹவ் ஆர் யூ? வாங்க மாஸ்டர் உட்காருங்க. என்ன சார் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐ அம் ஃபைன். நம்ம நண்பர்கள். ஹலோ, ஹவ் ஆர் யூ? வேலைப்பா அதை எடுத்துட்டு வா. வந்துட்டீங்கய்யா. ஐயா உங்களுக்கு பிடிச்சமான ஐயா, நீங்க ஆசைப்பட்டீங்க ஸ்பெஷலா செஞ்சேன். பிரம்மா இப்படி பண்ணுவானு என்னால் நம்பவே முடியல. ரொம்ப கேவலப்படுத்திட்டான். விடுங்க மாஸ்டர், போனவன் தான் போயிட்டான்ல. இல்லாதவனை பத்தி நாம பேசி ஏன் டென்ஷன் ஆகணும்? மாஸ்டர், பணத்துக்காக எவனும் என்ன வேணாலும் செய்வான். அதுல என்ன பிரம்மா மட்டும் விதிவிலக்கா? அங்கிள், எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை பிரம்மாவை யாராவது கடத்திருப்பாங்களோ? அவன் என்ன பெரிய உலக அழகையா அவனை கடத்தி வைக்கிறதுக்கு? ஆம்பளை பையன் தானடா. வேலை பாடுறாடே, மிச்சம் இருக்குதே அதை எடுத்து குடி. அவ சொன்னதுல தப்பு. பிரம்மாவை யாராவது கடத்தி வச்சிருந்தா? என்ன மாஸ்டர் நீங்களும் அவன் கூட சேர்ந்து பேசிட்டு, அவனை போய் யாரு கடத்த போறா? அவன் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருப்பான். ஊத்துற ரவுண்ட ஊத்துற அடிப்பான். வாங்க ரோசிமா, சஞ்சய் மாடியில். மாஸ்டர், எனக்கு ஒரு அழகான பணக்கார பொண்ணை எங்கள் அப்பா பார்த்து வச்சிருக்காரு. மாஸ்டர், எங்கள் அப்பா சொல்கிறத நான் கேட்பேன், நான் சொல்கிறத எங்கள் அப்பா கேட்பேன். டேய், தேவதை மாதிரி அழகான ஒரு பொண்ணு ரோசி உனக்கு இருக்கா? வேற பொண்ணு உனக்கு தேவையாடா? ரோசியா? அவளை விட்றா. அந்த மாதிரி எத்தனையோ ஃபிகரானப்பா. டேய், எங்கள் அப்பா பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு கோடீஸ்வரம் பொண்ணே பார்த்துருக்காரு. ரோசிக்கு செய்யறது சிவா, இந்த காலத்துல பாவம் புண்ணியம் துரோகம் எல்லாம் பார்த்தா இந்த உலகத்துல வாழவே முடியாது. பணம் பணம் தாண்டா பேசு, புரியுதா? முதல்ல அதான் புரிஞ்சுக்கலாடே. சஞ்சய், நான் பிரம்மாவை பத்தி கேக்குறேன், நீ பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க. இங்க பாருமா சார், பிரம்மா 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 அவன் தான் ஓடி போயிட்டான்ல, அவனை பத்தி இங்க எதுக்கு பேசிட்டு இருக்காடி? எங்கள் மாஸ்டர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. அமெரிக்காவில இருந்து வந்தா பெரிய இதா? சும்மா சிபிஐ மாதிரி நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். என் பையன் மேல எனக்கு இல்லாத இவனுக்கு என்னடா வந்தது? பாட்டி வச்சதெல்லாம் போகுது, முதல்ல இருந்து கிளம்பு. கிளம்பு, மரியாதையும் உன் மாஸ்டர் கூப்பிட்டு வெளியே கிளம்பு. கிளம்பு கிளம்பு. ஏய், சுட்டுடுவேன். வேணாம் மாஸ்டர், நான் சந்தேகம் வேணாம். போச்சு. நான் உங்க மேல எங்க கட்டி வச்சிருக்கேன்? உயிரே வச்சிருக்கேன். உண்மையை சொல்லு. வேணாம் மாஸ்டர், உண்மையை சொல்லு. இந்தியாவோட முக்கியமான பிளேயர் அவன். அவனை கடத்தி வச்சுக்கிட்டு அப்புறம் புள்ளி டிராமா. ஏ ரோசி, நீ எப்போ வந்த? அட பாவீங்களா, பணம் தின்னி கழுகுங்களா? வேண்டாம் ரோசி, வேண்டாம். நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். ரோசி, அவன் பிரம்மாவை காணுங்கிற கவலையில ஏதோ அதிகமா குடிச்சிட்டு உளறிட்டா ரோசி. ரோசி, உனக்கு சஞ்சய்க்கு அடுத்து வர கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிற ரோசி. நீ என் மருமக ரோசி. ஓடா, உன் மகனை நான் கட்டிக்க போறேனா? நான் உன் மருமகளா? உன் மக பல்லடத்துக்கு வாங்குற பொம்மையடா நானு. கிட்ட வராத ஷூட் பண்ணிடுவேன். ரோசி, வேணாம் ரோசி, வேணாம் ரோசி. கைவிட மாட்டேன் ரோசி. சஞ்சய் அமுக்குடா அவளை. கைவிட மாட்டேன்னு சொன்னேன். டேய், டேய் சஞ்சய், உயிரோட விட மாட்டேன்டி. விட்றா அவளை. சாகணும், விட்றா. சாகணும். டேய், நீ இருந்தா எனக்கு பிரச்சனை. கிளம்புடா. சாகணும்டி. இல்ல சுட்டு தள்ளுடா. கிளம்புடா. அப்பா, வீட்டுல வந்து பிரச்சனை பண்றா. கொல்லாம விட மாட்டேன். அவளை விட்டுட்டு நீ ஓடிடு. நான் பாத்துக்கிறேன். ஓடியாடி. நிக்காத. சாகணும்டி. போடா.
என் கையாலேயே உன்னை கொன்னுட்டேனேடா. என் கையாலேயே கொன்னுட்டேன். வாய் நிறைய அப்பா அப்பான்னு என்ன கூப்பிடுவியடா. இனிமே என்ன யாருடா அப்படி கூப்பிடு? உன்னை இப்படி பாக்கறக்காடா ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வந்துன்னு. தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேடா. சஞ்சய் என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டியா? டேய் பிரம்மா, அப்பா நம்ம கல்குறைக்கு வர சொன்னாரு, உடனே கிளம்பி வா. அப்பா ஃபோன் பண்றாரு, வண்டி எடு. எங்க போகணும் தெரியலடா, வர சொல்லியிருக்காரு, வண்டி எடு. வேணாம், ஏதோ சம்திங் ராங். டேய் வேணாம். அப்பா கூப்பிடாருங்கிற, என்னடா சம்திங் ராங்? வா போலாம், ஏறு. சீக்கிரம் போ. டேய் சஞ்சய், அப்பாங்கடா, அப்பா வர சொன்னாருன்னு கூப்பிட்ட. ஏண்டா உனக்கு என்ன பெரிய திமிரா? அப்பா பேச்சையும் ஏன் பேச்சையும் கேட்காம இருக்க? ஹலோ சொல்லுமா. டேய் நான் இவ்வளவு சீரியஸா இருக்கேன், உனக்கு லவ் ஒரு கேடாடா? டேய் உனக்கு இவ்வளவு தாண்டா மரியாதை, ஏன்டா போனை தூக்கி உடைச்சிருப்ப? தீபா, ஹலோ, எங்க இருக்க? நான் கோயில்ல தான் இருக்கேன். உடனே கிளம்பி கல்குவாரி வா. டேய் என் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீயும் அவனுக்கு சப்போர்ட்டா? டேய் நல்லா யோசிச்சு பார், என் அப்பா எனக்கு விளையாட வாங்கி கொடுத்த பொம்மடா நீ. ஏன்டா பிரிச்சு பேசுற? அவர் எனக்கும் தான்டா அப்பா. உனக்கு அப்பாவா? இல்ல எனக்கு மட்டும்தான்டா அப்பா. நீ ஒரு அனாதைங்கிறத மறந்து பேசுற. ஏய் உன் பொறப்ப நீ நினைச்சு பாடுறா. சஞ்சய், வந்து விளையாடிட்டு இருக்கியா? நீ இப்படியே விளையாடிட்டு இரு. அப்பா கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, போயிட்டு சீக்கிரம் வந்து. நானும் தான் வருவேன். என்னது, நீயும் வர்றியா? நானும் வருவேன். அப்பா முக்கியமான விஷயமா வெளியே போறேன்டா, உன்னை கூட்டிட்டு போக முடியாது. எப்பயும் கூட்டு போவீங்களே, இப்ப ஏன் என்ன கூட்டு போல? அடே, ஷாப்பிங் போனா கூட்டிட்டு போலாம், ஹோட்டலுக்கு போனா கூட்டிட்டு போலாம், சினிமாவுக்கு போனா கூட கூட்டிட்டு போலாம்டா. நான் போற வேலை பிசினஸ் விஷயமா வெளியே போறேன்டா. முன்ன போன இடத்துக்கு எல்லாம் என்ன கூட்டு போனீங்கல்ல. யோ என்னையா அது? நான் ஐயா பண்றதா? சின்ன பையன் சொல்லி ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துனது தப்பா போச்சு பாத்தியா? ஆமாங்க ஐயா. ஐயா அதை எடுத்து சொல்லு. சொன்னா தேடா தாங்கய்யா. தம்பி வா, நம்ம ரெண்டு பேரும் டிவி பார்க்கலாம், அப்பா வெளியே போயிட்டு வா. டேய் போடா, நான் அப்பா கூட தான் போவேன். அப்பா பாத்தீங்களா? போலாம்ப்பா. சொன்னா கேட்கணும், இந்த மாதிரி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. இப்படி எல்லாம் அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, நீ என்ன கேட்டேனாலும் நான் வாங்கி தர மாட்டேன். அடம் பிடிக்கலனா என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன்டா. பிராமிஸா? ராமிஷா, அப்பா சொல்றத மட்டும் நீ கேட்டீனா இந்த உலகத்துல உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் வாங்கி தரேன். சரிப்பா. சரியா? வா, பார்த்து வாடா, பெரிய இடம் மாதிரி இருக்குது, பார்த்து வா. பையன் நல்லா ஆடுறானே. ஆமாங்க ஐயா, சூப்பர். ஐயா இருக்கிறாரு, அடிக்கிட்டே போட. ஐ 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 100 ரூபா வச்சுக்க, நல்லா ஆடுறடா. சரி, பரவாயில்ல போ. எனக்கு அதுதான் வேணாம், அவன் தான் வேணும். ஐயா பையனுக்கு விளையாடுறதுக்கு வேற ஆள் கிடைக்கல, அதான் ஆட முடிக்கிறான். சஞ்சய், மனுஷனை எப்படா விலை கொடுத்து வாங்க முடியும்? உங்ககிட்ட தான்
நிறைய காசு இருக்குல்ல ஆமா அவனுக்கு நிறைய காசு கொடுத்தவனே எனக்கு வாங்கி தாங்க போச்சுடா